பிளிஸ்ஃபுல் மார்னிங் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்கள் இயற்கை மற்றும் யோகா மருத்துவர் மீரா பேசுகிறேன். நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷன் காலையில் தொடர்ந்து 5 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் நடந்துகிட்டே இருக்குது. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை வீட்டில் குழந்தைங்க கிட்ட எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, ஒரு குடும்பமாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். உங்கள் குழந்தைங்க எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்கிறாங்க, கொஞ்சம் அவங்களுக்கு பொறுமை கம்மியாக இருக்குது, அவங்க அடிக்கடி அதிகமாக கோவப்படுறாங்க, இப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களா? ஆனால் நம்ம உட்கார்ந்து சொல்லி கொடுத்தாலோ அதை கேட்குற பொறுமையும் பிள்ளைங்களுக்கு கிடையாது. நம்ம சொல்லும் போதே அது அவங்க ஏதோ நம்மளை உட்காந்து ஒரு அட்வைஸ் கொடுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு மனநிலையில் ஆரம்பத்துலேயே ஒரு டிஃபியண்ட்டாக இருக்காங்களா? அதெல்லாம் சங்கடமாக இருக்கா? அதெல்லாம் போக்குறதுக்கு ஒரு அற்புதமான வழி கிராட்டிடியூட் ப்ராக்டிஸ் தாங்க. நம்ம பெரியவங்களுக்கு தெரியும் அதோட முக்கியத்துவத்தை உணர்ந்து, நம்ம காலையில் எந்திரிச்சு உட்காந்து இல்லை நைட்டு தூங்க போகிறப்போ உட்காந்துன்னு அது ஒரு வேலையாக நம்ம எப்படியோ செய்யணும்னு செஞ்சு பழக்கிடுவோம். குழந்தைங்களுக்கு இதை எப்படி சொல்லிக் கொடுக்கறது? உட்காந்து எழுதுங்கன்னு சொன்னால் நாள் பூரா ஸ்கூலில் எழுதிட்டே இருக்கும். இப்பயும் அம்மா எழுத சொல்கிறாங்க, போங்கம்மா அப்படின்ட்டு பிள்ளைங்க எஸ்கேப் ஆகிடும். நம்ம சொல் பேச்சு கேட்காது. நாளடைவில் இந்த ரிச்சுவலை பிள்ளைங்க வெறுக்கவே ஆரம்பிச்சிருவாங்க. அப்போது இதை ஒரு ஃபன் டைமாக, ஒரு நல்ல ஃபேமிலி ரிஃப்ளெக்டிங் டைமாக நீங்கள் உண்டு பண்ணுங்க. நைட்டு இப்போ காலையில் முடியாது, பரபரன்ட்டு நம்ம இருப்போம். நைட் என்ன பண்ணுங்கள், ஒரு 9 o'clock அந்த மாதிரி தூங்குற நேரம் ஒவ்வொரு ஃபேமிலிக்குன்னு இருக்கும் இல்லையா? எல்லா வேலையும் முடிச்சுட்டு எல்லாம் வைண்டப் ஆகிற டைம்னு அந்த நேரத்துக்கு ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. ஃபோனில் ரெகுலராக எவ்ரிடே அலாரம் வச்சுருங்க. அலாரம் அடித்ததும் நம்ம யார் எங்கே இருந்தாலும் வீட்டில் அசம்பிள் ஆயிடணும். வீட்டில் பெரியவங்க யார் இருக்கீங்களோ அவங்க இதை செய்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. குழந்தைங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, கண்ணா இன்னைக்கு நடந்த ஒரு 3 விஷயத்துக்கு நம்ம தேங்க்ஸ் பண்ணலாம்ப்பா அப்படின்னு சொல்லுங்கள். குழந்தை யாருக்கு தேங்க் பண்ணுறது அப்படின்னா, நீ அம்மாக்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாம், இல்லைனா சாமிக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படியா, சரிம்மா, அப்போ நான் எப்படி சொல்கிறது அப்படின்னா, இன்னைக்கு இப்போ நீங்கள் பிள்ளைக்கு இன்னைக்கு அவங்க கேட்ட எதனா போய் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பிள்ளைங்க அப்போ எப்படி சொல்லலான்னா, அம்மா நீங்கள் எனக்கு பிடிச்ச ஃபுட்டை வெளியே கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்தீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும்மா, தேங்க்யூ. அம்மா இன்னைக்கு மிஸ் நான் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க, என்னுடைய ப்ராஜெக்ட்டு நல்லா இருந்ததுப்பான்னு சொன்னாங்கம்மா, அதை நினச்சிட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததும்மா, தேங்க்யூ. டீச்சருக்கு தேங்க்யூ, இல்லைனா கடவுளுக்கு தேங்க்யூ. சரிங்களா? இந்த மாதிரி சாதாரண கான்வர்சேஷனில் பிள்ளைங்க சொல்லணும். நீங்கள் அப்போது இந்த மாதிரி விஷயத்தில் குழந்தைங்களோட பிஹேவியரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எக்ஸாம்பிள், இப்போ நான் சொல்கிறது எல்லாமே எக்ஸாம்பிள், அது உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிக்கோங்க. மாறிட்டே இருக்கும் எல்லாருக்கும் ஏற்ற மாதிரியும். நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படின்னா, கண்ணா இன்னைக்கு நீ இந்த பொருள் கேட்ட, அம்மா அடுத்த வாரம் வாங்கி தரேன்னு சொன்னேன், ஓகேம்மா நீ சொல்லிட்டப்பா, அடம் பிடிக்காமல் உடனே புரிஞ்சுட்டு ஓகேம்மா நீ சொன்ன பார்த்தியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுடா கண்ணா, தேங்க்யூ. அப்போ என்னென்னா, இதை நீங்கள் கிராட்டிடியூடும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்கான நீங்கள் அந்த ரிவார்ட் சிஸ்டத்தையும் அந்த பிஹேவியரையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. குழந்தைக்கு அவனோட பிஹேவியர் உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்தது, உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது அப்படின்ட்டு அவனுக்கு அது ஒரு ரிவார்டாக மனசில் பதிய வைக்கிற மாதிரி ஆகிடும். நீங்கள் சொல்கிற இந்த தேங்க்யூ, அம்மாவோட குட் புக்கில் நம்ம இருக்கோம், சரி அடுத்து எந்த விஷயத்தையும் அந்த மாதிரி யோசிப்பான். ஸோ டெய்லி ஆளுக்கு 3 விஷயம், நிறைய வேண்டாம். 2 பிள்ளைங்க இருக்காங்களா, ஒரு பிள்ளைங்க இருக்கலாம், எத்தனை பேர் இருக்கீங்களோ பெரியவங்க இதை உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்த பிள்ளைங்களுக்கு இதை செய்கிறதுக்கு ஒரு பிஹேவியரில், ஒரு இமோஷ்னல் லெவலில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கணும், செய்யணும் அப்படின்னா அலாரம் அடித்ததும் ஒரு ஜார் எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கிராட்டிடியூட் ஜார், நான் இதை யூஸ் பண்ணுறேன். நம்ம எந்த கண்டெய்னர் வேணாலும் யூஸ் பண்ணலாம், கண்ணாடி ஜாராக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம். உங்களுக்கு தேவை அதை நீங்கள் இதுக்குன்னு ஒதுக்கிடணும். இந்த மாதிரி ஒரு ஜார் மூடி போட்டு எடுக்கிற மாதிரி இந்த ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு பேப்பர் எடுத்து அதில் தேங்க்யூன்னு எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு ஒரு தேங்க்யூக்கும் அவங்க எத்தனை தேங்க்ஸ் சொல்கிறாங்களோ, 2 தேங்க்ஸ் சொல்கிறாங்களோ, 3 தேங்க்ஸ் சொல்கிறாங்களோ, இல்லை 1 தான் சொல்கிறாங்களோ பரவாயில்ல, அதை பற்றி நம்ம கவுண்ட்ரு இதெல்லாம் நமக்கு கிடையாது. அதை கான்வர்ஸ் பண்ணி அதனால் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்றதை அவங்க உணரணும். அதுதான். அப்படி சொன்ன பிறகு அந்த தேங்க்யூன்னு எழுதி கீழே அவங்க பேரை எழுதி இந்த ஜார்க்குள்ளே போட்டு மூடி வச்சிட சொல்லுங்கள் டெய்லி நைட்டு. சரிங்களா? நீங்கள் பேப்பரில் எழுதி கொடுத்தாலும் சரி, இல்லை தேங்க்யூன்றதை பிள்ளைங்க இன்ட்ரெஸ்ட்டாக எழுதினாலும் சரி, எழுதி 2-3 பேர் இருக்காங்கன்னா ஒரு வாரத்தில் வீக்கெண்டில் நம்ம எடுத்து ஓப்பன் பண்ணி யாரோட பேப்பர்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? யாருது ஜாஸ்தியாக இருக்குது, எவ்வளோ கவுண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விஷயங்களுக்கு நம்ம தேங்க் பண்ணியிருக்கோம். இதை நீங்கள் ஒவ்வொரு வாரம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு என்ன ஹேபிட் டெவலப் ஆகும் அப்படின்னா, இதுக்கு நம்ம தேங்க் பண்ணணும், இதுக்கு நம்ம தேங்க் பண்ணணுன்ட்டு ஒரு விஷயம் நடக்கிறப்பே அதை மைண்டில் ஆங்கர் பண்ண ஆரம்பிப்பாங்க, ரெஜிஸ்டர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்து நம்ம இது ஜாஸ்தி இருக்கணும்,
அப்படின்ட்டு அதுக்கு முயற்சியும் போடுவாங்க. நைட் உட்காந்து இந்த டைம் அவங்க அலாரம் அடிச்ச உடனே, "அம்மா தேங்க்ஸ் சொல்லணும் வாங்க" அப்படின்னு நம்மள கூப்பிட ஆரம்பிச்சுருவாங்க. ஃபேமிலியோட கிராட்டிட்யூட் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது, உங்க ஹோம் எனர்ஜி ஷிஃப்ட் ஆகுங்க. உங்க வீட்ல இருக்க எல்லா எனர்ஜி லெவலும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவா மாற ஆரம்பிக்கும். நைட் வச்சிருக்க அந்த கொஞ்ச நேர ரிச்சுவல் சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. ஒரு ஃபேமிலி டாக் மாதிரி இருக்கும். உங்களுக்குள்ள பாண்டிங் நல்லாருக்கும். மைண்டும், ஹார்ட்டுக்கும் அந்த சிங்க்ரோனசிட்டி நடக்கும். இமோஷனல் கொஹிரன்ஸ் இருக்கும். இப்ப நீங்க என்ன ஆகும்னா, உங்க வீட்ல இருக்க 4 பேருக்குள்ளேயுமே, "நான் நெனச்சேன், நீ சொல்லிட்ட. நானும் அதத்தான் நெனச்சேன். நானும் அதத்தான் நெனச்சேன். எப்படி எல்லாரும் ஒரே மாரி நெனச்சோம்?" அப்படின்னு சிங்க் ஆக ஆரம்பிக்கும். இத நீங்க செஞ்சு பார்த்தா தாங்க தெரியும். கன்டினியூஸா செஞ்சு பாருங்க. இதோட ஒரு என்ன சொல்ல பெனிஃபிட் வந்து உங்களுக்கு எந்த பிராக்டிஸ்லயுமே கிடைக்காது. அவ்ளோ ஒரு அற்புதமான பிராக்டிஸ். குழந்தைங்களோட பிஹேவியரல் சேஞ்சஸ் வரும். உங்க ஹோம் எனர்ஜி சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் வைப்ஸ் அதிகமாக ஆரம்பிக்கும். இது உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். தூங்குறப்ப, செய்றப்போ பிள்ளைங்க இப்படி சொல்றத பார்த்துட்டு, நீங்க நான் ஒரு நாள் பூரா என்ன பிரச்சனைய வேணா ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்பாடா! குழந்தை இப்படிலாம் சொன்னானே! இந்த சின்ன விஷயத்துக்கு கூட அவன் இவ்ளோ சந்தோஷமா இருந்திருக்கான். அதுக்கு தேங்க் பண்ணியிருக்கான். அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு அந்த நிம்மதியா தூங்குவீங்க இல்லையா? அந்த தூக்கத்துல உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்லயே அந்த சந்தோஷம், அந்த நிம்மதி பதியும். குழந்தைங்களுக்கு அப்படிதான். அம்மா நம்ம பண்ணத பத்தி இவ்ளோ நல்லா பேசியிருக்காங்க, இவ்ளோ உயர்வா பேசியிருக்காங்க. அம்மா கோவப்படுறாங்கன்னு நெனச்சோம். பட் அம்மா வந்து நம்மள இப்படி நெனச்சிருக்காங்க அப்படின்ட்டு குழந்தைங்களும் அத மைண்ட்ல நம்ம லாஸ்ட் என்ன கான்வர்ஸ் பண்றோமோ அதுதான். ஃபோன பார்த்துட்டு தூங்காம, டிவி பார்த்துட்டு தூங்காம, இத செஞ்சுட்டு தூங்குறப்ப நம்ம மைண்ட்ல சப்கான்ஷியஸ் மைண்ட் தூங்குறப்ப ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். தூங்குறப்ப அது ஃபுல்லா ஆக்டிவா இருக்கும். நம்ம தான் தூங்குவோம். சப்கான்ஷியஸ் தூங்காது. அப்பதான் அது வந்து ஓவர் டைம் பார்க்கும். சரியா? அது பதியும்போது காலையில நீங்க எந்திரிக்கிறப்பயே ஒரு புத்துணர்ச்சியோட எந்திரிப்பீங்க. உங்க நாளே அற்புதமானதா இருக்குங்க. 100% கேரண்டி இது. செஞ்சு பாருங்க. சரிங்களா? நன்றி. வணக்கம்.